போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் தாமஸ் பாண்டியன் 37ஆம் மாதம் நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியா ஜெபித்தார், வானம் பொழிந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். எலியா ஆகாபை நோக்கி, நீ போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலில் இருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி,
நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி சிறையிலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையே மருந்தி கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை திருவார்த்தைகள் 20 26 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை
திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர் வாழ்ந்த போதும் ஏராளமான அற்புதங்கள், இறந்த பிறகும் இன்று வரை தொடர்ந்து கோடிக்கணக்கான அற்புதங்களை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றவர் நம்முடைய புனித அந்தோணியார். இயேசுவின் பிரியமானவர்களே, 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி பதுவை நகர புனித அந்தோணியார் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றார். இறந்த பிறகு அவருடைய இறப்பிற்கு ஏராளமான மக்கள் திரண்டு வருகிறார்கள். திரண்டு வந்து அவருடைய அடக்க திருப்பலியிலும் அதே நேரத்திலே அந்த அடக்க திருப்பலி முடிந்த பிறகு அவரை அடக்கம் செய்கின்ற சடங்குகளிலும் ஏராளமானவர் பங்கு கொண்டார்கள். அன்புமிக்கவர்களே, அதிலே பங்கு கொண்ட ஒரு 40 வயது மதிப்புத்தக்க ஒரு பெண்மணி ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக தன்னுடைய முதுகிலே மிக பெரிய கட்டியை சுமந்து கொண்டு நடக்க முடியாத ஒரு பெண்மணியாக கையிலே ஊன்றுகோல் ஏந்தியபடி நடமாடிக்கொண்டு இருந்த அந்த பெண்மணியும் புனித அந்தோணியாருடைய இறப்பிற்கு அங்கே வருகிறார். புனித அந்தோணியாரை அடக்கம் செய்கின்ற நேரத்திலே அந்த பெண்மணி அங்கிருந்து இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபித்தாராம். ஓ அந்தோணியாரே, நான் மிகுந்த வேதனையிலே இருக்கின்றேனே, எனக்காக மன்றாடும். இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த உடனே அந்த பெண்மணி தன்னுடைய உடலிலே ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்கிறார். உடனடியாக தன்னுடைய முதுகிலே வலியானது குறைவதை அந்த பெண்மணி உணர்ந்து கொள்ளுகிறார். அதே நேரத்திலே கூனி குறுகி போயிருந்த அந்த பெண்மணி நிமிர ஆரம்பிக்கின்றார். நிமிர்ந்து தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய கட்டியை தேடுகிறார். கட்டி எதுவும் இல்லை. அந்த நேரத்திலே தன்னிடம் கையில் இருந்த அந்த ஊன்றுகளை தூக்கி எறிந்துவிட்டு அந்த நேரத்திலே புனித அந்தோணியாருக்கு நன்றி சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, இறந்த பிறகு புனித அந்தோணியார் செய்த முதல் அற்புதம், அதுவும் இறந்த நேரத்திலே, வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு அற்புதமாக இந்த அற்புதமானது சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய புனித நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கின்ற அந்த நிலைக்கு இந்த அற்புதம் பேர் உதவி செய்தது என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, திருச்சபை வரலாற்றிலே மிக குறுகிய காலத்திலே ஏறக்குறைய 11 மாதத்திலே ஒருவரை புனித நிலைக்கு கொண்டு சென்றார்கள் என்றால் அது பதுவை நகர புனித அந்தோணியார் மட்டும்தான். எத்தனையோ புனிதர்கள் 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் கழித்து தான் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் புனித அந்தோணியார் ஏறக்குறைய 11 மாதத்திலே புனிதராக அவர் அறிவிக்கப்பட்டார். காரணம் என்ன? அவர் செய்த அற்புதங்கள். எங்கு சென்றாலும் மக்கள், இதோ இந்த அற்புதம் எனக்கு நிகழ்ந்திருக்கிறது, இதோ இந்த புனிதர் எனக்காக இறைவனிடம் ஜெபித்திருக்கிறார், எனக்கு மாபெரும் அற்புதத்தை பெற்று தருந்தார் என்று எங்கெல்லாம் குரல் ஒலி கேட்கிறது அங்கெல்லாம் அற்புதங்கள் ஏராளமாக நடந்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் திருத்தந்தை இத்தகைய கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்ற இவருக்கு உடனடியாக புனித நிலை தர வேண்டும் என்று புனித பட்டமானது அவருக்கு தரப்படுகின்றது. இயேசுவின் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளிலே என்றாவது ஒரு அற்புதத்தையாவது இந்த புனிதர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாக செய்திருப்பார். அதில் எல்லளவு சந்தேகமும் நமக்கு இல்லை. இயேசுவின் பிரியமானவர்களை, அவர் இறந்த பிறகு ஏறக்குறைய 32 ஆண்டுகள் கழித்து அவருடைய உடலை தோண்டி எடுக்கின்றார்கள்.
தோண்டி எடுக்கின்ற அந்த தருணத்தில் மிக பெரிய ஒரு அற்புதத்தை அங்கே காணுகிறார்கள். உடல் அழிவுற்றாலும் அவருடைய நாவானது அந்த நேரத்திலே அழிவுறாமல் அப்படியே இருந்தது என்று அந்த நேரத்திலே பார்த்தவர்கள் சாட்சி சொல்லியிருக்கின்றார்கள். அழியா நாவு கொண்ட ஒரு மாபெரும் அற்புதராக புனிதராக இருக்கின்றவர் நம்முடைய பதுவை நகர புனித அந்தோணியார். ஏன் இவருடைய நாவை ஆண்டவர் பாதுகாக்கின்றார், என்ன காரணம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதல் காரணம், எவரையும் குற்றம் சொல்லாத ஒரு நாவை கொண்டவர் புனித அந்தோணியார். எந்த நேரத்திலும் யாரையும் குற்றம் சொல்லி அவர் விரும்பாத ஒரு மனிதராக, ஒரு புனிதராக இருந்தார். இரண்டாவதாக, மறையுரை ஆற்றுகின்ற வல்லமையை அந்த நாவானது பெற்றிருந்தது. அவருடைய மறையுரையை ஆற்ற ஒரு நேரத்திலே 30,000 நபர்கள் கூடி இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. 30,000த்திற்கு மேலான மக்கள் அவருடைய மறையுரைக்காகவே வந்தார்கள் என்றால் அவருடைய நாவு எத்தகைய வல்லமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, அவருடைய நாவை கொண்டு எவருடைய மனதையும் புண்படுத்தியவர் அல்ல. இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நம்முடைய நாவை கொண்டு எத்தனை பேரை நாம் திட்டுகிறோம், புண்படுத்துகிறோம், மரியாதை இல்லாமல் நாம் நடத்துகிறோம். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அவ்வாறு அவர் செய்ததில்லை. இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு தாழ்ச்சி, அத்தகைய கடவுளினுடைய அன்பு உறவிலே கடைசி வரையிலும் நிலைத்திருந்தவர் பதுவை நகர புனித அந்தோணியார். அவர் இறக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை அவர் சொன்ன பிறகு இறந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. நான் ஆண்டவரை பார்க்கின்றேன், ஆண்டவரும் என்னை வாஞ்சையோடு உற்று பார்க்கின்றார். அவரின் இரக்கம் நிறைவாக என்னில் பொழிகின்றது. நான் அவரிடம் செல்ல ஆவலோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய 36வது வயதிலே எல்லாவற்றையும் கடவுளுக்காக ஒப்புக் கொடுத்த ஒரு மகிழ்ச்சியின் ஒரு புனிதராக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு மாபெரும் புனிதராக இன்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சினம் கொள்ளாமல் இருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். சினம் கொள்வதால் நீங்கள் எப்போதுமே கடவுளுக்கு எதிரானவர்களாக மாறுகின்றீர்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே சினம் கொள்ளாமல் உங்களுக்கு எதிராக இருக்கின்றவர்களை எதிர்த்து நிற்காமல் உடனடியாக அவரோடு ஒப்புரவு கொண்டு உங்களுடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் இயேசு இன்று நம்மை அழைக்கின்றார். புனித அந்தோணியார் அவர் மிக முக்கியமாக அவருடைய ஹவுஸ் அதில் இருந்தபோது அவருடைய சுப்பீரியர் ரெக்டர் தந்தை அவர்கள் அந்தோணியாரை அழைத்து இவ்வாறாக சொல்லுகிறார். அந்தோணியாரை பாருங்கள், உங்களை சந்திக்க ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீரும் சென்று அவர்களுக்கு ஜெபிக்கின்றீர்கள், ஏராளமான அற்புதங்களை செய்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று நான் இந்த இல்லத்தின் தலைவராக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு அற்புதம் தான் செய்யணும், அதுக்கு மேலே செய்யக்கூடாது. அந்தோணியாருக்கு மிகவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு அற்புதம் தான் செய்யணுமா? எத்தனையோ பேர் வராங்க, நிறைய பிரச்சனைகளோடு வராங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது செய்யணுமே என்று அவர் ஆவல் கொண்டிருந்தார். சரி, நம்முடைய இல்லத்தலைவர் சொல்லிவிட்டார், அவருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவரும் பணி செய்து கொண்டிருக்கிறார். காலையிலே யாராவது ஒரு நோயாளி வந்தார், அவருக்கு ஜெபித்தார், சுகம் தந்தார், ஒரு அற்புதம் நிறைவடைந்தது. இவரும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய அடுத்த ஒரு சிறிய இல்லமானது இவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள், ஒரு வீடு. அந்த வீடு அந்தரத்திலே ஒருவர் சுண்ணாம்பு அடித்து கொண்டிருந்தார், நல்ல மேலே. புனித அந்தோணியாரும் அதை பார்த்துட்டு இருந்தார், ஏதோ வேலை நடக்குது. திடீரென்று அந்த மனிதர் தவறி கீழே விழ புனித அந்தோணியார் அந்த நேரத்திலே தன்னுடைய கரங்களை அவர் மீது காட்ட அவர் அந்தரத்தில் அப்படியே இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. உடனடியாக அவர் தன்னுடைய இல்ல தந்தையிடம் ஓடுகிறார், ரெக்டரிடம் ஓடுகிறார். தந்தையே, ஒரு அற்புதம் தான் செய்யணும்னு எனக்கு நீங்கள் கீழ்ப்படிதல், நான் அதை மதிக்கிறேன், ஒரே ஒரு அற்புதத்தை மொத்தம் செய்யணும். ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார், அவரை நான் காப்பாற்றணும். சரி, போய் செய் என்று சொன்ன பிறகு
பதுவை அந்தோணியார் அந்த வானது மிதந்து கொண்டிருந்த மனிதரை உடனடியாக தன்னுடைய கரங்களிலே ஏந்தி அவரை காப்பாற்றினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஆகவே கீழ்ப்படிதல், நான் தான் எல்லாம், நான் நினைத்தால் எல்லாம் செய்யலாம் என்று அகங்காரத்தோடு புனித அந்தோணியார் இருந்திருக்கலாம். ஆனால் தான் எப்போதுமே மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மாபெரும் அற்புத குணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்தார். ஆகவேதான் தாழ்ச்சி, அன்பு, இரக்கம், இந்த குணங்கள் தான் புனிதர்களை புனிதர்களாக உயர்த்தியிருக்கிறது. இயேசுவின் பிரியமானோர், இன்று இந்த சினம் கொள்வது, கோபம் கொள்வது, மற்றவர்களை எதிர்த்து நிற்கின்ற குணங்களை எல்லாம் அகற்றி தாழ்ச்சி, அன்பு, இரக்கம், ஒப்புரவு, இத்தகைய அற்புத குணங்களை நாம் நம்முடைய புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கடவுள் படைப்பின் மாட்சிமை. மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளிலே முத திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அந்தோனியார் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே.
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்முடைய திருவுடலாலும் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தாலும் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறைப்பற்றுடன் நாங்கள் கொண்டாடுவது மீட்பின் உறுதியை எங்களுக்கு என்றும் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள்: தாமஸ் பாண்டியன் 37ஆம் மாதம் நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி.